பேசியிருக்கா. ஸ்ரீவில்லிபுத்தூரை போல ரொம்ப அந்த பக்தி மேன்மையுடைய இந்த ஊரு உறையூர். இந்த ஊர்ல வந்து நான் சொன்ன மாதிரி தர்மவர்மானோட அந்த வம்சத்துல பிறந்த நந்த சோழன் அப்படிங்கிற மன்னன் தான் ரொம்ப சிறந்த பக்திமானா இருந்தான். ரங்கனுக்கு தான் ரொம்ப தொண்டு செஞ்சுட்டு இருந்தான். ஆனா ஒன்னே ஒண்ணு, அவனுக்கு புத்திர பேர் கிடையாது. புத்திர பேர் இல்லைங்கிற அந்த ஒரே ஒரு கவலை மட்டும் அவனோட நெஞ்சை விட்டு நீங்காம இருந்தது. அதுக்கு என்ன பண்ணுவான்? அதுக்கு ரங்கநாதன் தான் பதில் சொல்லணும் இல்லையா? சோ ரங்கநாதர்கிட்டயே வேண்டின்டான். உடனே வந்து அவர் தான் இருக்காரு, பக்தனுக்கு எப்படா அருள் எல்லாம் அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா? இந்த பரந்தாமன் வந்து உடனே வைகுண்டத்துல என்ன பண்ணாரு, லட்சுமி தேவி அப்படி கடைக்கனால பார்த்தாராம். உடனே வந்து அவர் லட்சுமி தேவி வந்து நந்த சோழனுக்கு புத்திரி ஆறா மாதிரி அவ இங்க வந்தா அப்படிங்கிறது தான் ஆக்சுவலா கதை. இன்னொன்னு ஒரு இதை பத்தி இன்னொன்னு சொல்லுவா, அது எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது, பட் இதுவும் சொல்லுவா, அது போல மேற்கோள் காட்டுவா. அதாவது ஒரு காலத்துல வந்து இந்த ரிஷிகள்லாம் வந்து இந்த மும்மூர்த்திகள் இருக்கா இல்லையா, பிரம்மா சிவன் விஷ்ணு, இவ 3 பேர்ல வந்து யார் 3